ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 4 நாட்டு படகுகளையும் அதில் மீன்பிடிக்க சென்ற 25 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக கூறி கடந்த வாரம் கைது செய்து அங்குள்ள சிறையில் அடைத்துள்ளனர். ஒரு வாரமாகியும் அவர்கள் மீட்கப்படவில்லை என கூறி சிறையிடப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் ராமநாதபுரம் ஆட்சியரை நேரில் சந்தித்து கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரியும் நடவடிக்கை எடுக்கும்படியும் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் 15ஆம் தேதிக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்தனர். 4 நாட்டு படகுகளும் அதுல 25 மீனவர்களும் போயிருக்காங்க. அவங்களோட குடும்பம் ஒரே குடும்பமா தான் போயிருக்கு. இன்னைக்கு என்ன கதி எதுவுமே தெரியல. போயிருக்க குடும்பத்துக்கு போயினவங்க வந்தாதான் சாப்பாடு. இன்னைக்கு அந்த குடும்பம் என்ன பண்ணும்? அந்த மக்களை நீங்க விடுங்க, அவங்க எதுவுமே பண்ணாத நாட்டு படகு மீனவர்கள் அவங்க என்னத்தை அழிச்சிட்டு போயிட போறாங்க? அவங்கள வலியுறுத்த அவங்கள விடுவிக்கணும். அந்த வலியுறுத்தல கட்டாயமா இருக்கும். அதை நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். கள்ளச்சாராயத்துக்கு ஒரு நியாயம், ஆடு மாடு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, மீனவனுக்கு இல்லையா? அது என்னோட பெரிய கேள்வி. நான் பெட்ரோல் ஆட்டு மண்ணடி ஆட்டு ஊத்தி எடுத்துக்கிட்டு என் குடும்பத்தோட சாப்பிட்றேன். என் பிள்ளைய விடுதலை பண்ணி விட சொல்லுங்க. கிட்டத்தட்ட 8 நாட்கள் ஆச்சு. எந்த ஒரு பதில அரசு அதிகாரிகிட்ட இருந்து இதுவரை வரல. இது குறித்து நாங்க அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கிறதுக்காக இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு இது எங்களை கோரிக்கைகள் கொடுக்க வச்சிருக்கோம். இஷ்டத்தினாலதான் என் மகன் போயிருக்கான். 5 பொம்பளை பிள்ளைங்க, அவனுக்கு 2 3 பிள்ளைங்கன்னு. அவன் இருந்தா தான் எங்களுக்கு உலகம். அவன் இருந்தா தான் எனக்கு உலகம். நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, தேட முடியாது, விளைக்க முடியாது, நான் எங்கேயும் போக முடியாது. அது பண்றான், நீ பாக்கு வர்றான். அவன் தான் வரணும் எங்களுக்கு. அவன் தான் சீக்கிரமா விடுதலை கொடுத்து எங்களுக்கு நல்ல வழி. ஐயா, நீதியில தேவை. நான் இருந்த கடவுள் நீங்களும் இல்லையே, கடவுள் முன்னைய நீங்களும் பின்னாடியே இருந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.